இன்றைக்கும் முக்கியமான காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் போதிக்க இருக்கிறேன். அதாவது அண்டர் கிரேஸ் ஹவ் டு ஓவர் கம் சின். அதாவது கிருபையின் கீழே வாழக்கூடிய நாம் பாவத்தை எப்படி மேற்கொள்வது. அமேசிங் கிரேஸினுடைய தொடர் போதனையில் அண்டர் கிரேஸ் ஹவ் டு ஓவர் கம் தி சின், நாம் எப்படியாக பாவத்தை மேற்கொள்வது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதாவது பாவத்தை மேற்கொள்வதிலே எப்படி இந்த கிருபையை அப்ளை பண்ணி அந்த கிருபையில் வாழ்வது எப்படி என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இந்திய தேசத்திலிருந்து வரக்கூடிய அநேக எல்லா ஊழியர்களிடத்திலும் பேசி பார்க்கின்ற பொழுது இன்னும் அவர்கள் பழைய, அதாவது நியாய பிரமாணத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களில் தான் இருக்கிறார்கள் ஒழிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இந்த கிருபையின் கீழே வாழ்கிறோம், கிருபைக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் என்ற தெளிவு அநேகரிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் வந்த எல்லா ஊழியர்களையும் சுவிசேஷத்தையும் பேசி பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் ஃபாலிங் கிரேஸ். அதாவது இன்னைக்கு கிருபையை குறித்து போதிக்கக்கூடிய எல்லா போதகர்களும் மக்கள் அதாவது விழுந்து போகக்கூடிய சத்தியத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி அதை எடுத்தாலே ஒரு ஆர்குமெண்ட் வருகிறது. அநேக போதகர்கள் அந்த எல்லாத்தையும் பேசிக் கொண்டிருந்த போது கூட இன்னும் அவர்கள் அந்த பழைய சட்ட திட்டத்தில் தான் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன சொல்கிறார்கள்? நாம் பாவம் மனிதனும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பாவத்தை நாம் ஒவ்வொரு முறையும் அறிக்கை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதற்கும் ஆதாரமாக வசனத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்பில்ல, வேதவசனம் என்ன சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார், அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன் நம்ம அந்த சட்ட திட்டங்களில் இருக்கிறோமா, அதை பிடித்துக் கொண்டிருப்பது நல்லதா, பவுல் என்னத்தை நமக்கு சொல்கிறார் என்பதை குறித்து வேதவசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனக்கண்கள் தெளிவாகும். அதனாலே நாம் எப்படி இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும், இல்ல பாவம் ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கையிட வேண்டுமா என்பதை குறித்து அதில் இந்த சத்தியத்திலிருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு விளங்கும். தெரிந்து கொள்ள விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. அதனால ரோமருக்கு எழுதிய நிருபத்தை பார்க்கின்ற பொழுது முதல் 5 நிருபங்களும் பாவத்தை குறித்து அது போதிக்கக்கூடியதாக, பாவத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி பாவம் எல்லா மனிதர்களையும் கெடுத்து விட்டது என்று சொல்லிவிட்டு, அப்படியாக அந்த கிருபை எப்படி அந்த பாவம் கெடுத்ததை எல்லாம் எப்படி சரி செய்கிறது என்று அந்த 5 அதிகாரம், அதில் 5 அதிகாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கவனிக்கிறீங்களா? முதல் 5 அதிகாரத்திலே பாவம் எப்படி ஒரு மனிதனை எல்லாம் கெடுத்து போட்டது என்று சொல்லி, அந்த பாவத்தை, இந்த கிருபை எப்படி பாவம் எல்லாம் கெடுத்து போட்டதை எப்படி இந்த கிருபை சரி செய்தது என்பதை குறித்து பவுல் நமக்கு ரோமர் முதல் 5 அதிகாரத்தில் சொல்லுகிறார். 5 அதிகாரத்தில் சொல்லிவிட்டு இந்த 5 அதிகாரத்தில் க்ளோஸுக்கு அதை கன்க்ளூஷன் வருகின்ற பொழுது பாவத்தின் கிரியை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல சொல்லுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க பாவம் எப்படி எல்லாம் வேலை செய்து முழு மனு வர்க்கத்தையே ஒன்றுமில்லாமல் செய்து விட்டது என்று சொல்லி அதுக்கப்புறமாக கிருபை குறித்து அதிகமாக அங்கே சொல்கிறார். பாவம் செய்வதை காட்டிலும் கிருபை நமக்கு அதிகமாக செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார். புரியுங்களா? கிருபை என்பது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? கிருபை என்பது தேவன் கொடுப்பது, விசுவாசம் என்பது நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியது. கிருபை தேவனிடத்தில் இருக்கிறது, விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாவம் இந்த உலகத்தில் செய்த கேட்டை காட்டிலும் கிருபை அதிகமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறது, செய்து கொண்டும் வருகிறது. அதனால்தான் பாவம் கிருபையாலே நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப பாவம் செய்த டேஞ்சரை காட்டிலும் கிருபை நல்ல அதிகமான காரியங்களை செய்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை அந்த தவறாக அநேகர் அதை இன்டர்பிரேட் பண்றாங்க. தவறாக விசுவாசிகளும் சரி, போதகரும் சரி, அந்த மீனிங் என்ன, ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து, கிரேக்க மொழியில் இருந்து அது என்ன அர்த்தத்தை சொல்கிறது என்று தெரியாமல் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் எடுத்துக்கிறாங்க. அப்ப ரோமர் 5:20 பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிற்று அப்படி என்று இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகிற்று இருக்குதா?
மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிச்சு. அப்படின்னாக்க அப்ப நம்ம பாவம் செய்ய செய்ய கிருபை அதிகமாக பெருகிறதா? இப்படி ஒரு குறிப்பு, அதாவது ஒரு டக்குனு அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஒரு மீனிங்குள்ள வந்தோம்னாக்க திங்க் பண்ணி பாக்குறீங்களா? வேத வசனத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? பாவம் பெருகிற இடத்துல கிருபை, அப்ப நம்ம பாவம் எவ்வளவு செய்யலாம், அப்ப கிருபை பெருகிட்டே கேள்வி வருகிறதா? பெருகிட்டே இருக்கும் என்ற கேள்வி வருகிறதா? அதை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னா வேத வசனங்களை ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இப்படிப்பட்ட தர்க்கங்கள் நமக்கு வராது, கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இது என்ன சொல்கிறது என்றால், பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகிறது என்றால், பாவம் ஒரு மனிதன் மூலமாக, ஆதாம் மூலமாக இந்த மனுக்குலத்தில் பெருகியது. ஆனால் அந்த பாவம் பெருகிற இடத்துல கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த அந்த கிருபை அதன் மூலமாக அதிகமாக பெருகியது. புரியுங்களா? பாவம் ஆதாம் பெருகியது, ஆனால் இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு கிருபை பெருகிச்சு. புரியுங்களா? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிச்சுனாக்க முழு உலகம் பாவத்தில் கிடந்து, ஆனால் இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது கிருபை என்ன செய்தது? பாவம் பெருகி கிடந்த உலகத்தில் என்ன பெருகியது? அதுக்காக அப்படி அதான் அதோட மீனிங். நம்ம பாவத்தை செஞ்சுக்கிட்டே கிருபை பெருகும்ட்டு இதை எடுத்துக்கொள்ள கூடாது. உலகம் முழுவதும் பாவத்தில் பெருகிற இடத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். வந்ததன் மூலமாக கிருபை எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்தது? பெருகியது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகியது என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் மூலமாக பாவம் வந்தது, இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக அது நன்மை செய்கிற விதத்திலே இந்த கிருபை பெருகிற்று என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம தவறாக அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப தவறாக புரிந்து கொண்டோம் என்றால் அவ கேஸுக்கு அதனுடைய முழு வேதத்தினுடைய அர்த்தமும் புரியாது, நம்முடைய ஒரு வெற்றுள்ள வாழ்க்கைக்கு நம்ம வாழ முடியாது. அப்ப பாவம் செய்யறவங்க இந்த வசனத்தை சாக்கு போக எடுத்துக்கொள்ள கூட. புரியுங்களா? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிச்சுன்னா ஒரு மூணு பெருகுது, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்தது? கிருபை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது பாத்தீங்கன்னா அநேக சட்ட திட்டங்களை குறித்து எடுத்து போதிக்கிற போதகர்கள் சரி, ஜனங்கள் இதை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்ப என்ன செய்யறாங்க? அப்ப நம்ம அவுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? பாவம் செய்யறதுக்கு அவுத்து விட்டாச்சு. பாவம் எவ்வளவுதான் செய்யலாம், அதே என்ன மன்னிப்பு பாவம் இருக்கிட்டா கிருபை நம்ம மேல பெருகிறோம் அப்படி சொல்லி அவுத்து விட்டது மாதிரி ஆயிடுச்சு சொல்லி அநேகர் தவறாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா அநேக திருச்சபைகள்ல சட்டங்கள் எடுத்து இதை வெட்டு அதை வெட்டு, இதை போடாத அதை போடாத ஏன்னா அப்படின்ட்டு நிறைய காரியங்களை குறித்து சொல்லி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய திருச்சபையில அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு ஏன்னா ஆரம்ப காலங்களில் போதித்துக் கொண்டிருந்தேன். அப்படியா போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் தெளிவு உண்டாக்குறார். அநேக விசுவாசிகள் அதன் மூலமாக பாவத்தில் இருக்கிறவங்க பாவத்தை குறித்து உணர்த்திய பொழுது அநேகர் அதை நிலைநிற்காமல் சபை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் கர்த்தர் அதுக்கப்புறமாக தெளிவுபடுத்தினதுனால அதை வெட்டாத இதை வெட்டாத அதை போடாத இதை போடாத நீ சொல்லாங்க. ஏனென்றால் அதை நீ பார்க்க போறோம். புரியுங்களா? அப்ப தேவன் யார், என்ன கிறிஸ்து யார், நாம் கிறிஸ்துவுக்கு நம்ம யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொண்டாங்கனாக்க அவங்களே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து போட்டுருவாங்க. அதுக்காண்டி நீ ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ண தேவையில்லை என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினாலே இப்ப அதை குறித்து இங்க நம்ம திருச்சபையில போதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு சில ஆலயங்களுக்கு சொன்னா ரொம்ப அப்டைட்டாக இருந்து மாதிரி இருக்கும். அங்கிட்டு திரும்ப முடியாது இங்கிட்டு திரும்ப முடியாத அளவுக்கு வார்த்தைகளே செஞ்சிருக்கும். சட்டங்கள் கொண்டு இருக்கும், எல்லாம் சப்பு எடுத்துருவாரு. கூட்டம் முடிஞ்சு போன நீ என்ன பண்ணாரு, போட்டு சட்டங்கள் அதை போன இதை போன நீ பரலோகத்துக்கு வருவியா, அவனை பரலோகம் திறக்கப்படுமா என்று சொல்லி சட்டங்களை போதித்து நியாய பிரமாணத்தை போதித்து ஏன்னா மக்களை அங்கிருந்து நடுமுண்ட நூறுமுண்ட இடத்துல போகும்போதும் அப்படி என்ன ஆகி போவோம், நொந்து போய் தான் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த பிரசங்களை கவனித்தால் உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப கிருபை என்பது கர்த்தர் மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு தயவாக இருக்கிறது. புரியுங்களா? நாம் எப்படி நல்லவராக இருக்கிறோம் என்பதனால் அல்ல, பாவியாக இருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், நம்ம மேல கிருபை தயவை, அக்கிரமக்காரராக இருந்த பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரு, அவருடைய குமாரனை அனுப்பி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு எடுத்தார். அக்கிரமக்காரராக இருந்த பொழுது நம்ம அக்கிரமம் செய்கின்ற பொழுதே கர்த்தர் நம்மை அந்த உலகால சேற்றிலிருந்து மீட்டெடுத்தவரே
இன்றைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன செய்யற? பிள்ளையா இருக்கும்போது எப்பா நீ பாவச்சிட்டேன், உனக்கு பரலோகம் திறக்கப்படாது. ஏன்னா என்ன செஞ்சுவாரு? பரலோக கதவை அடைக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அதுதான் பாவம் செய்வதற்கு பெர்மிஷன் அல்ல. ஆனா இந்த பிள்ளையாக நமக்கு இருக்கின்ற பொழுது அவர் பாத்தீங்கன்னாக்கா நம்மளை டிஸ்வன் பண்ணி விடுவது கிடையாது. தகுதி இல்லாதனா நீ பரலோகத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வது கிடையாது. புரியுங்களா? அதான் பவுல் என்ன சொல்கிறாருனாக்க, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் முடிவு வரை, கிறிஸ்துவின் நாள் வரையும் முடிய நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு என்னைக்கு நற்கிரியை உங்களில் தொடங்கினாரு? பிலிப்பியர் 1:5 பார்க்கிறோம். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர். வசனத்தை படிக்கவில்லை? பிலிப்பியர் 1:5 நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் முடிய நடத்துகிறார் என்று நம்பி. என்றைக்கு உங்களை நற்கிரியை தொடங்கினாரு? ரட்சிக்கப்படணும். பாத்தீங்களா? பல முறை சொல்லியிருக்காங்க. பிறகு மனசுல வச்சிருக்காருங்க. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே ஆண்டவர் கரத்தை என்ன செஞ்சாரு? பிடித்தார். நற்கிரியை தொடங்கி விட்டார். யூதா 1:22 நம்ம 1:24 பார்க்கின்ற பொழுது, யூதா 1:24